ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சசிகலா பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறாங்க ஜெயலலிதா பிறந்த நாளைக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா சமாதியில் வந்து மாலை அணிச்சிட்டு போயிடுவாங்க, நார்மலே வந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் பார்த்தீங்கன்னா பங்கேறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் பங்கேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய கும்பலை காட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏக்கள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கதா சொல்கிறாங்க எடப்பாடி அணிலேருந்து. ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்செட்டாக இருந்து அவரும் சேலத்தில் பார்த்தீங்கன்னா அதோட பலத்தை காமிக்கிறதுக்காண்டி ஒரு பொதுக்கூட்டம் நடத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. வேலுமணி பார்த்தீங்கன்னா கோவையில் மிகப்பெரிய செல்வாக்கான நபர், அவரை லாக் பண்ணுறதுக்கான ஒரு சில முயற்சிகளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டக்கதா சொல்கிறாங்க. வேலுமணிக்கு போட்டியாக 2 நபர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பதவி கொடுத்து ஸோ வேலுமணிக்கு நெருக்கடி கொடுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி செங்கோட்டையை நம்ம டம்மி ஆக்கிற மாதிரி பண்ணுறாரு, அதே மாதிரி வேலுமணிக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. இப்போதைக்கு செக் வைக்காத ஒரு நபர்னா அது சிவி சண்முகம்னா, சிவி சண்முகம் விழுப்புரத்தில் ஒரே ஒரு மாவட்ட செயலர் அவர் தான் இருக்காரு. திமுக பார்த்தீங்கன்னா 3 மாவட்ட செயலர் இப்போ ஆயிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தேமுதிகக்கு ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தார், ராஜ்யசபா சீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவோட கூட்டணினால பாமகக்கு அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கிசுகிசுக்கப்படுது. இது முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தேமுதிகக்கு இப்போ செல்வாக்கு இல்லை. ஸோ செல்வாக்கு இல்லா தேமுதிகக்கு நம்ம எது கொடுத்துட்டு பாமக கொடுத்தா அது மிகப்பெரிய நம்மளுக்கு வலிமை சேர்க்குன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. ஆனால் பாமகக்கு அதே பலம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது இல்லை. இப்போ நம்ம தெரியும் காடுவெட்டி குருமகன் பார்த்தீங்கன்னா அவரது திமுக பக்கம் சேர்ந்திருக்காரு. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா திண்ணை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்பார்க்கல பாமக இங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. பாமக வந்தாலும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்குது, பாமக வராட்டியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றி இருக்குன்ற மாதிரி ஒரு பதிவு வச்சிருக்காரு. ஏன்னா வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குருமகனை வச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு கும்பலை தனக்குன்ற ஒரு வட்டத்தை வட மாவட்டங்களில் உருவாக்கி வச்சிட்டாங்க திமுக. மார்ச் 4 பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் முதல் சிறையில் இருக்கும்போது ஆஜராகிட்டே இருந்தார், ஸோ வழக்கில் இல்லை நீதிமன்றத்தில். ஆனால் இப்போ வந்து அமைச்சரான ஆஜராக முடியல ஒரு சில காரணங்கள் இல்லை. அப்போ எதுக்கு அமைச்சராக இருக்கீங்க, இந்த வழக்கு முடிஞ்சோன்னு ஆயிக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இவர் இப்போ ஆஜராக முடியாது சொல்லுன்னா அப்போ அந்த ஜாமீன் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆச்சுன்னா திருப்பியும் உள்ளே போகிற ஒரு சூழ்நிலை வரும். அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியிலேருந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏவே தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியே இருக்கணும்னா 2026. ஸோ இங்கே களம் காணணும்னா கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் இருந்தால் தான் முடியும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சர் பதவிக்கு ஒரு சிக்கல் தான் சொல்கிறாங்க திருப்பியும். ஏன்னா அவரோட சகோதரர் அசோக் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டாண்டாகவே இருக்காரு, இன்னும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல அவரை. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் அவரோட தரப்புலேருந்து மனு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி உட்கட்சி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது. ஸோ இப்போ சூரியமூர்த்தி பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காருன்னா அது வந்து சிவில் ஆக்டர் தான் போகும். உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா எந்த விசாரணை நடத்தக்கூடாது, சிவில் நீதிமன்றத்தில் போய் அது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கொண்ட மாதிரி. இப்போ சிவில் நீதிமன்றத்தில் வரிசையாக வழக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஓபிஎஸ் அளவுக்கு இந்த பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே சிக்கல் கொடுக்குன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்போ நிம்மதியாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எப்போனா பார்த்தீங்கன்னா இரட்டை இலை பறி போச்சுன்னா எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா ஒரு தகவல் வெளியிட்டுருக்கு. இரட்டை இலை முடங்கலான்னு சேவல் சின்னத்தில் நிற்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வீரமா சொன்னாலுமே சேவல் சின்னத்தில் நிற்கிறதுக்கு யாருமே வந்து முன் வர மாட்டாங்க அதிமுக உறுப்பினர்களே. இப்போ எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்கன்னா இரட்டை இலை சின்னத்துக்காண்டி மட்டும்தான். இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இப்போ செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி அமையுது, பொதுச்செயலாளர் செங்கோட்டையன் ஆறாருன்னா அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா கணிசமான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வர வைக்கிறதுக்கு இப்போ ஸ்வீட் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணுறாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை, சசிகலா ரெடி பண்ணுறாங்க. சசிகலா ரெடி பண்ணி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு பொதுக்கூட்டத்தை இந்த பொதுக்குழு நடத்தி முடிச்சிட்டாங்க. அந்த லிஸ்ட்டை போய் தேர்தல் ஆணையத்தை கொடுத்தாங்கன்னா இரட்டை இலை வந்து யாருக்கு சாதகம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தான் அப்போ முடிவெடுக்கும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்காங்க. இரட்டை இலை யாருக்கு இருக்கோ, இப்போ டெல்லி அணைச்சா யாருக்குன்னா இரட்டை இலை கொடுக்கலாம். ஸோ சசிகலா தரப்புக்கு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா நிறுவனம் சசிகலா பக்கம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இரட்டை இலை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் இல்லாதனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இவ்வளோ நிர்வாகிகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.